ஹே guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு ஷாப்பிங்ல நான் என்னெல்லாம் வாங்கினேன், அது எப்படி இருந்துச்சு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அது ஒன்றும் இல்லை, நான் ஆக்சுவலி அன்லிமிட்டெட் போயிருந்தேன். அங்க வந்துட்டு கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. லைக் என்னோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி செமையா இருந்துச்சு ஆக்சுவலி. எனக்கு அது அன்லிமிட்டட்ல அந்த மாதிரி இருக்கும்ன்றது எனக்கு தெரியவே தெரியாது. நான் அன்லிமிட்டட் போவே மாட்டேன். லைக் இந்த ஜூடியோ, அதுக்கப்புறம் ட்ரெண்ட்ஸ், மேக்ஸ், இதுலயே இன்கேஸ் ஆன்லைனை தவிர்த்து எதனா வாங்கணும்னா நான் இதுலயே முடிச்சிருவேன் ஆக்சுவலி. ஸோ அன்னைக்கு ஃப்ரெண்ட் ஷாப்பிங் பண்ண கூட போயிருந்தேன் நான், அவ்வளோதான். பட் கலெக்ஷன்ஸ் வைஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி யாராச்சும் இந்த அன்லிமிட்டடை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா திஸ் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. அதனால நான் வந்துட்டு சரி ஓகே நம்ம என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத உங்ககிட்ட காட்டலாம். மேபி நீங்க தேடுற பேட்டர்ன்லயோ இல்லை உங்களோட டேஸ்ட் பட்க்கு ஏற்ற மாதிரி அது நல்லா செட் ஆச்சுன்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் பை யோர் ஸ்டஃப்ஸ், ரைட்? ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ அதனால இன்னைக்கு நான் அன்லிமிட்டெட்க்கு போய் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு இன்னைக்கு நான் காட்ட போறேன். ஸோ வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெயில் என்னங்க இந்த மாதிரி கொளுத்துது, அப்பா! எங்க வீட்டுல ஏசி வேற இல்லையா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப கூட பாருங்களா அப்படி ஸ்வெட் ஆகுது எனக்கு. தெரியும் ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கு, பட் ஸ்டில் இந்த இந்த டெம்பரேச்சர் வந்து தாங்கவே முடியல. ஏதோ 50 டிகிரி செல்சியஸ்க்குலாம் போயிட்டு இருக்கு டெம்பரேச்சர்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஐயோ நம்மளால முடியலங்க. இந்த ஏசி ஒன்று வாங்கி போட்டிருக்கலாம் போல. எதுக்கு ஏசி, அதெல்லாம் வேணாம். அது நாங்க சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது பழக்கம் இல்லை. ஸோ எங்க வீட்லயுமே அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சத்தியமா சொல்றாங்க கைஸ், முடியல. இப்ப கூட பாருங்க எப்படி ஊத்திட்டு இருக்கு பாருங்க, வேர்த்து ஊத்துது எனக்கு. பட் ஸ்டில் வேலைதான் ஃபர்ஸ்ட். அதனால நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்டே ஆகணும்னு, இந்த மாதிரி வேர்த்தாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப பாருங்க டெடிகேஷன் லெவல பாருங்க. இதுக்காகவே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். முதலாவதா நான் காட்டக்கூடிய டாப் வந்துட்டு இது ஒரு கிராப் டாப். ஒரு ஃப்ளாரல் டிசைன்ல இருக்க இந்த ஒரு டாப் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சது கைஸ். எனக்கு என்ன சொல்றது, எனக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன்ல போட எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆக்சுவலி. இஃப் யூ கேன் see it, இதோட பேட்டர்ன் இப்படிதான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ப்ராட் நெக் போட பிடிக்கும். பட் திஸ் இஸ் நாட் லோ நெக். இது லோவா இருக்காது, பட் ப்ராடா இருக்கும். ஐ லைக் இட். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்லீவ்ஸ் கிட்ட எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. இது பார்க்கவே செம்ம ப்ரிட்டியா இருந்தது. இதோட காஸ்ட் எவ்வளவு தெரியுமா? லைக் ஒரு 399 நினைக்கிறேன். 399க்கு தான் இதை நான் வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு டாப் இது. அண்ட் இது வந்து நீங்க வந்துட்டு ஒரு ஸ்கர்ட் கூட, ஒரு பிளாக் ஸ்கர்ட் கூட, இல்லாட்டி பிளாக் ஃபார்மல் ட்ரௌசர்ஸ் கூட, லைக் ஜென்ரலா நம்ம போடுவோம்ல அந்த பட்டியாலா, சாரி அந்த பலாசோ பேண்ட் மாதிரி, அந்த மாதிரிக்குலாம் போட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும். ட்ரஸ்ட் மீ செம்ம கியூட்டா ப்ரிட்டியா ஃபீல் ஆகும். எனக்கு இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ஸே ஆக்சுவலி எனக்கு பிடிக்கும். எனக்கு இது சூட்மே ஆகும். ஐ பிலீவ் இன் தட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணேன்னா, அன்லிமிட்டட்ல வந்துட்டு லைம் ரோடோட டைப். ஆக்சுவலி லைம் ரோடோட ஃபேப்ரிக்கா இருக்கட்டும், அந்த டிசைன்ஸா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் யூனிக்கா தான் இருக்கும். நான் நிறைய ட்ரெஸ் போட்டு பார்த்தேன். குர்த்தி செட்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கர அஃபோர்டபுளா இருந்துச்சு. லைக் டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. பட் ப்ரைஸ் பார்த்தா 500, 699 வந்துட்டு செட்டாவே. அது பார்க்கவே செம்ம ஒரு மாதிரி அஃபோர்டபுளா இருந்துச்சு. பார்க்கும் போது இந்த லேவிஷான லுக் கொடுத்துச்சு. பட் நான் வந்துட்டு குர்த்தி மேல இந்த வாட்டி கான்சென்ட்ரேட் பண்ணல. ஐ வாண்ட் இந்த ஒரு ட்ரௌசர், இந்த டிஷர்ட், இந்த டர்னிக் டாப், அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். ஸோ யா, அடுத்தாடி நான் போகும்போது குர்த்தி வேணா கண்டிப்பா கட்டுறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். இந்த ஹாலோட ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் இதுதான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னா லேட் பண்ணாம நீங்களும் அன்லிமிட்டட் போய் இதை தேடி வாங்கிக்கோங்க. இரண்டாவதா காட்டக்கூடிய டாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே ஒரு கிராப் டாப் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரிதான் வரும். இது கலர் பாருங்க கைஸ், செம்ம ப்ரிட்டியா இருக்குல்ல. எனக்கு இது பார்த்ததுமே கண்டிப்பா இதை நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு தான் நான் வாங்கினேன். கலர் சூப்பரா இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ரஃபிள்டு அண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்குது. பின்னாடி வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்து, முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி வரும். எனக்கு இந்த மாதிரி இந்த பானைக்கு அந்த மாதிரிலாம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். இதுவுமே நீங்க வந்துட்டு ஒரு ஜீனோட பேரப் பண்ணி போட்டீங்கன்னா, கிரே ஜீனோட அண்ட் பிளாக் பேண்டோடலாம் பேரப் பண்ணி போட்டிங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். பார்க்க செம்ம ப்ரிட்டியா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சைட்லயுமே நீங்க கொஞ்சம் டியூன்டா தெரியணும்னா இந்த மாதிரி கூட இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இது பார்க்கவே செம்ம இதுவா இருக்குல்ல. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் லைம் ரோடு தான்.
இதுவுமே லைம் ரோட்ல தான் இருக்கு. சி அவங்க காட்டுறேன். சி திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் லைம் ரோட். அண்ட் இதோட காஸ்ட் வந்துட்டு a bit heavy, 699 இது ஆக்சுவலி. பட் பரவாயில்ல, நான் இதை வாங்கிட்டேன். பட் இதோட கிளாத் நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கும்போது, இப்போ எனக்கு இது நான் தொட்டு பார்க்கும்போது சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. உங்களுக்கு அங்க கேமரால எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆசைப்பட்டு தான் நான் அதை எடுத்தேன். கடைசியா இது மாட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரையல் தான் பார்த்துட்டு இன்னொரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமா இது டக்குன்னு என் கண்ணில் பட்டுச்சு. மேல எங்க தொங்க விட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுமே தூக்கடாயோட அப்படின்னு சொல்லி நான் தூக்கிட்டேன். காசு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இது எனக்கு கிடைச்சே ஆகணும். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் கலர் இன் மை வார்ட்ரோப். ஸோ ஐ ஜஸ்ட் லவ் திஸ் கலர். இது நான் இன்னும் போடல. இந்த ட்ரெஸ் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அது பிக்சர் கூட நான் எங்கன்னா ஆட் பண்றேன். பட் இந்த ட்ரெஸ் நான் வந்துட்டு இன்னும் போடல. நான் போட்டேன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஆவோ அந்த மாதிரி எதனா நான் ஆட் பண்ண ட்ரை பண்றேன். பட் வர்த்துங்க, சத்தியமா சமயம் உழைக்கும். கிளாத் வந்துட்டு பயங்கர இதுவா இருக்கு. நானே ஒரு கஞ்ச பிஸ்னரி, ட்ரெஸ்ஸுக்குலாம் அவ்வளவு காசு போட்டுலாம் வாங்க மாட்டேன். பட் இந்த கலருக்காகவே ஐ ஜஸ்ட் பிக்ட் இட். நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. ஸோ யா, என்னோட செகண்ட் ஃபைன் இந்த கியூட்டான டாப். நல்லா இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்துட்டு வித் லவ்ன்ற படம் வந்துச்சு கரெக்டா. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்டர் நினைக்கிறேன். படத்துல அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்களா எனக்கு ஞாபகம் இல்ல. பட் ஆனா அந்த போஸ்டர்ல நான் பார்த்தேன். ஷி வாஸ் வேரிங் லைக் ஒரு எல்லோ கலர்ல ஷார்ட் குர்த்தி மாதிரி அண்ட் டெனிம் வந்துட்டு ஜீன் அதை வந்து பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. இட் வாஸ் சோ குட். அது பார்க்கும்போது செம்ம ஒரு மாதிரி செம்ம டீசெண்டா நல்லா சிம்பிளா அழகா இருந்துச்சு. என்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஷார்ட் குர்த்தி தான் என்கிட்ட இல்லை. ஸோ நான் வந்துட்டு அன்னைக்கு அன்லிமிட்டட் போகும்போது ஐ ஃபவுண்ட் திஸ் பியூட்டிஃபுல் டாப் இன் எல்லோ கலர். மஞ்சள் கலர் ஜிங்கிச்சா, பச்சை கலர் ஜிங்கிச்சா. ஐ ஃபவுண்ட் திஸ் பியூட்டிஃபுல் டாப்புங்க. இது கசங்கி இருக்குன்னு நினைக்காதீங்க. அது வந்துட்டு என்னோட திமிரு. நான் வந்துட்டு அது வார்ட்ரோப்ல வைக்கும் போது மடிச்சுலாம் வைக்கலாம். அதெல்லாம் பண்ண மாட்டோம் கரெக்டா. வாங்க வரைக்கும் தான் அது மேல இருக்கிற பற்றுலாம். வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. ஸோ இந்த டாப் வந்துட்டு பார்க்க சிம்பிளா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, இதை நீங்க வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஸ்டைல் பண்ணி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவா இருக்கும். லைக் இந்த ஒரு டாப் ப்ளூ ஜீன் போட்டுட்டு, ஐ மீன் டெனிம் லைக் அந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு அண்ட் ஃபிளாட்ஸ் ஹீல்ஸ் போடாம ஃபிளாட் ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்லைட் ஸ்லிங் மாதிரி மாட்டிட்டு அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டு அப்படியே அழகா பண்ணீங்கன்னா டக்கரா இருக்கும். இது கண்டிப்பா நான் பண்ணணும். எங்க ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங் போகும்போது அந்த மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸை. அண்ட் இதோட காஸ்ட் கேட்டீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஜஸ்ட் 299 ஒன்லி. 299 தான். ஆக்சுவலி 299க்கு வர்த் த மணி தான். செம்ம ப்ரிட்டியா இருந்துச்சு. என்கிட்ட எல்லோ கலர்ல இந்த மாதிரி இல்லை. ஐ ஹாவ் அ ஷர்ட், பட் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் குர்த்தி என்கிட்ட இல்லை. அது வாங்கியே ஆகணும். அதை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. கரெக்டா ஸ்ட்ரைட்டா வச்சிருந்தாங்க நான் கடைக்குள்ள போகும்போதே. ஸோ கண்டிப்பா அது எடுக்கணும்னு. இதுல ப்ளூல இருந்துச்சு. அந்த ஃப்ளோரல் டிசைன் எல்லாம் போட்டு ப்ளூல இருந்துச்சு. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதுவா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இதுதான் எனக்கு போடணும். அந்த ஸ்டைல், அந்த ஒரு அந்த போஸ்டர்ல பார்த்ததை நம்ம ரீக்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் இதை வாங்கினேன். ஸோ நம்ம ஆல்ல தேர்டா காமிச்ச ட்ரெஸ் இதுதான். இந்த மாதிரி உங்களுக்கும் வாங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அன்லிமிட்டட் போய் உடனே வாங்கிக்கோங்க. நம்ம ஆல்ல நெக்ஸ்டா காட்ட போற இது வந்துட்டு இது வந்து டாப்லாம் கிடையாது, இது பேண்ட்டும் கிடையாது. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் வந்துட்டு என்கிட்ட ஆக்சுவலி 2 ஸ்கார்ஃப் தான் இருக்கும். அந்த ஃபேஸ்ல கட்டிக்கிற ஸ்கார்ஃப் என்கிட்ட 2 தான் இருந்துச்சு. ஃபிளாஷ்பேக். ஒரு நாள் நான் வந்துட்டு ஒரு விஷயமா எங்கேயும் வெளியில போகும்போது ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்தேன். அண்ட் அவங்க ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் கிழிஞ்சிருந்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், உடனே என் தலைக்கவசத்தை எடுத்துட்டு அவங்களுக்கு போர்வையா நான் வந்துட்டு போத்திட்டேன். End of flashback. ஸோ என்கிட்ட வந்துட்டு இருந்ததே 2 தான். அதுல ஒண்ணு கொடுத்துட்டேன். அதனால இந்த ஸ்கார்ஃப்லாம் அங்க இருந்துச்சு. இது எனக்கு பார்க்கவே ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு. இது நம்ம ரொம்ப துவைக்கலனா கூட அழுக்கு தெரியாது. ஏன்னா கலரே அழுக்கு கலர் தான். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? ஸோ வந்துட்டு அதனால நான் வாங்கிட்டேன் இதை. இது பார்க்கவே ரொம்ப பிரிட்டியா அந்த ஃப்ளாரல்லாம் அழகா இருந்துச்சு. ஸோ இது என்ன காஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நான் 2 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஒரு 300 நினைச்சிருப்பீங்களா, இல்ல ஒரு 400 நினைச்சிருப்பீங்களா? அது ஒரு அன்லிமிட்டட்ல வாங்கியிருக்காங்க, அப்ப கண்டிப்பா 300 400 இருக்கும்னு. அதுதான் கிடையாது. ஜஸ்ட் 150 ருபீஸ்க்கு இதை நான் வாங்கினேன். நல்லா இருக்குல்ல? 150க்கு ஆக்சுவலி
வர்த்தான ஒரு ப்ராடக்ட் இது. கிளாத் இது. லைக் என்னன்னா பியோர் காட்டன், செம்ம சாஃப்டா இருக்கு. நான் ஆல்ரெடி வாஷும் பண்ணிட்டேன், ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு. ஆனா நான் அதை பார்த்ததுமே எனக்கு இது ஒன்று வேணும்னு சொல்லி கடைசியா பில்லு போடும்போது அண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணான்னு சொல்லி என் கண்ணில் பட்டுச்சுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுவுமே செம்ம இதுவா இருந்தது. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்ல இருந்துச்சு. லைக் ப்ளூ கலர்ல அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. பட் எனக்கு இது கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்தது. இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ரௌன் ஷேட்ஸ்ல இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால அதுவா இதுவான்னு பார்க்கும்போது எனக்கு இது நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால இது நான் வாங்கிட்டேன். ஸ்கார்ஃப்மே அங்கே செம்ம அஃபோர்டபுளா இருக்கு கைஸ். இத்தனால எனக்கு தெரியாம போயிடுச்சு அன்லிமிட்டெட் வந்துட்டு இவ்வளோ நல்ல ஆஃபர்ஸ், இவ்வளோ நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும்ட்டு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல வந்துட்டு செம்ம கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்பெல்லாம் காசு அதிகமா இருக்கு, கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இல்லாத மாதிரி இருக்கு. அது பார்க்கும்போது இது எடுக்கலானே தோண மாட்டேங்குது. ஆனா எனக்கு அன்லிமிட்டட்ல என் டேஸ்ட் செட் ஆயிடுச்சுன்னு என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அங்க நிறைய ட்ரெஸ் பிடிச்சிருந்தது. எதை விற்கிறது இல்ல, எதை வைக்கிறது எதை எடுக்கிறதுனே எனக்கு தெரியல. அப்படி பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி 1000 ரூபாய் பட்ஜெட் போட்டுட்டு போனேன். எடுத்தது 2500 ரூபாய்க்கு எடுத்தேன். எங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது. எங்க பாட்டிக்கு தெரிஞ்சேன்னா நான் ஃபினிஷ் ஆயிடுவேன். நம்ம ஹால்ல நான் காட்டின 4th ப்ராடக்ட் இன்ஸ்கா. சோ இந்த ஆளோட கடைசி ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். எஸ், 5th ப்ராடக்ட் தான் உங்களுக்கு நான் இப்ப காட்ட போறேன். இது மேலாடை, முகத்துல கட்டுற ஆடைன்னு இந்த ஆடையெல்லாம் பார்த்தாச்சு. கீழாடையை பார்க்கணும்ல. சோ கீழாடை வாங்காம எப்படி, ஏன்னா ஒரு பேண்டாச்சும் வாங்கணும்னு சொல்லி நான் இந்த ஒரு பிரவுன் காக்கி கலர்ல இருக்கிற இந்த ஒரு ட்ரௌசர் வாங்கியிருந்தேன். இட் ஃபிட்ஸ் மீ சோ வெல். அதனால வந்துட்டு டக்குன்னு எடுத்துட்டேன். இதுல காஸ்ட் என்ன தெரியுமா? ஜஸ்ட் 399க்கு இதை நான் வாங்கினேன். கண்டிப்பாவே இது வர்த்து தான். கிளாத் கூட செம்ம பாஷான ஒரு கிளாத். உங்களுக்கு தெரியுதா? போடும் போதே செம்ம லைட் வெயிட்டடா இருக்கு. பட் திஸ் இஸ் நாட் அ காட்டன், அது நான் சொல்லிடுறேன். இது பாலியஸ்டர் அந்த மாதிரியும் கிடையாது. இது வேற ஏதோ ஒரு இதுல இருக்கு, அது என்னன்னே எனக்கு தெரியல. ஆனா செம்ம இதுவா இருந்துச்சுங்க. இப்ப இது கூட நீங்க வந்துட்டு ஒரு பிளாக் கலர்ல கிராப் டர்னிக் டாப் மாதிரியோ இல்ல கிராப் டாப், டேங்க் டாப் மாதிரிலாம் போட்டு ஒயிட் கலர்லாம் போட்டு பேக் பண்ணி போட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். ப்ரௌன் கலர்ல டாப், டார்க் ப்ரௌன், சாக்லேட் ப்ரௌன்ல போட்டீங்கன்னா கூட சூப்பரா இருக்கும். அதை பார்த்துட்டு தான் அதை நான் வாங்கினேன். இந்த கலர் நான் வந்துட்டு நிறைய இடத்துல பார்த்தேன். ஆன்லைன்ல பார்த்திருக்கேன், நான் வாங்கியிருக்கேன். சைஸ் பார்த்தாம ரிட்டர்ன்லாம் போட்டிருக்கேன் இந்த ஒரு கலருக்காக. இது பார்த்ததுமே எனக்கு பிடிச்சது. அண்ட் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படியோ சைஸ் கரெக்டா இருக்காதுன்னு ரொம்பவே அந்த நினப்புல போய் தான் நான் வந்து ட்ரையல் பார்த்தது. பட் ஆனா எனக்கு செம்மையா ஃபிட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் பட்டுன்னு தூக்கிட்டேன். கண்டிப்பா இந்த பேண்ட் நான் வாங்கி ஆகணும்னு. அங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டென்னம் ஜீன்ஸ் கூட 799 699க்குலாம் செம்ம குவாலிட்டியில இருந்துச்சு. ட்ரஸ்ட் மீ, என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்திருந்தா நான் கண்டிப்பா ஜீன் எடுத்திருப்பேன். ஜீன் எல்லாம் இந்த பழசாயிடுச்சு. நான் கண்டிப்பா ஜீன் எடுத்திருப்பேன். ஆனா இப்ப எனக்கு அது ரொம்ப நெசசரி கிடையாது. லைக் என்னன்னா என்னோட ஒர்க் பிளேஸ்ல ஜீன் போடக்கூடாது. ஸோ நான் வந்துட்டு ஜீன் கண்டிப்பா வாங்கி ஆகணும்ன்ற நெசசரி இல்லை. வேணும்னா நான் ஆசைப்பட்டா வாங்கிக்கலாம். சரி எனக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ண அப்போ மனசு வரல. பிகாஸ் அப்போ மாச கடைசி, அதனால என்னால வந்துட்டு அதுல வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியல. அதனாலதான் இந்த பேண்ட் எடுத்தேன். இது நீங்க சும்மா வீட்லயும் போட்டுக்கலாம், சும்மா கடைக்கு போகும்போது போட்டுக்கலாம், எங்கன்னா நல்லா சீன் போட போடணும்னா அப்படியும் போட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஸோ இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு, அஃபோர்டபுளா இருக்கு, செம்ம ப்ரீமியமா இருக்குன்னு சொல்லி இதை நான் எடுத்துட்டேன். இப்ப நான் காமிச்ச ப்ராடக்ட் 5 தாங்க வாங்கினேன். 5த்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்ப நான் காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் வாங்கிக்கோங்கன்ற மாதிரிலாம் இல்லை. இது வந்துட்டு ஆனஸ்டா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் என்ன வாங்கினேன்னா அதான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். நீங்க இதே வாங்கணும்லாம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், லைக் ஓகே அன்லிமிட்டட்ல இந்த மாதிரிலாம் கூட இருக்கா, ஆஃபர்ஸ் இருக்கா, அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு ஒரு ஒரு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும்ல. பரவாயில்லப்பா அந்த டாப்ல 400க்குனா வர்த்து. ஒருத்தவங்க மைண்ட் செட்டுக்கு அது உங்களுக்கு, ஒருத்தவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது மேபி இது அமையலாம் அவங்களுக்கு. இது வரைக்கும் என்ன மாதிரி அன்லிமிட்டெட் வந்து ரொம்ப அதை பத்தி தெரியாம இருக்கிறவங்களுக்கு மேபி இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ அதனாலதான் நான் வாங்குறது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். அண்ட் ஆல்சோ அங்க டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு 1+1 ஆஃபர்ல இருந்துச்சு. லைக் 149 ருபீஸ் ஒரு டிஷர்ட்னா நீ இன்னும் டிஷர்ட் எடுத்துக்கலாம். டிஷர்ட்ஸ்ல அந்த ஆஃபர் இருந்துச்சு, சும்மா வீட்டுக்கு போட்டுக்கலாம். அதெல்லாம் நிறைய டிஷர்ட்ஸ் அங்க நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னோவியர்ஸ் இருந்துச்சு ஆஃபர்ல இல்ல கம்மி பிரைஸ்ல இருந்துச்சு. பிரைஸ் ரேஞ்ச் அங்க வர்த்துங்க. அதே மாதிரி நல்ல பிரீமியமான பிரைஸ் ரேஞ்சுமே அங்க தனியா ஒரு செக்மெண்ட்ல வச்சிருக்காங்க. நான் சொன்ன குர்த்தி செட் எல்லாம் 600க்கு ஒரு பக்கம் வச்சிருக்காங்க, 1200 5500 2000 3000 அதுக்கெல்லாம் தனியா வச்சிருந்தாங்க.
ஸோ அங்க ஆக்சுவலி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு அந்தந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் நீங்க வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ், அந்த ட்ராக் செட்டு, நைட் வியர், அது எல்லாமே செட்டாவே வந்துட்டு 500க்குலாம் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ நீங்க அங்க போனீங்கன்னா யூ வில் கெட் சம் ஐடியா. நான் வந்துட்டு இந்த குரோம்பிட் அன்லிமிடெட் இருக்குல்ல, அங்க போயிருந்தேன். அதுவே எங்க வீட்ல இருந்து தூரம் தான். பட் ஸ்டில் அது மட்டும் தான் இருந்துச்சு எனக்கு நியர்பைல. ஸோ அங்க நான் போயிருந்தேன். உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அன்லிமிட்டட் நீங்க ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. லைக் ஜூடியோ, இப்போ வந்து யூஸ்டா வாட்எவர் அது, அப்புறம் ஈஸி பை, இப்போ வந்துட்டு ஸ்டைல் யூனியன் அதுலயுமே பயங்கரமா இருக்கு. பட் காஸ்ட் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகம். பட் ஆனா அங்க இருக்கிற அந்த மெட்டீரியல் கிளாத்தா இருக்கட்டும், டிசைன்ஸா இருக்கட்டும், செம்மையா இருக்குது. தாமு சார் சொல்ற மாதிரி டாப் நாட்ச்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அங்கேயுமே நான் வந்துட்டு வாங்கினா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த ஆள்ல நான் காட்டணும்னு நினைச்ச இந்த 5 ட்ரெஸ்ஸுமே இதுதான். ஸோ யா, நான் வந்துட்டு எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டேன். அண்ட் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அது சொல்லக்கூடிய டைம் இன்னும் வரல. நான் கண்டிப்பா அது அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். அது ப்ராப்பரா உங்களுக்கு நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். லைக் வாட் ஐ எம் கோயிங் த்ரூ அப்படிங்கறத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணணும். பட் அது சூன் அது உங்களுக்கு தெரிய வரும். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். நிறைய கான்டென்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும் மிஸ் பண்ணாம அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் டைமுக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் லவ்விங் அண்ட் bye from Pavi.